ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான அந்த சம்பந்தத்தை ஒழிக்க ஒழியாது என்பதாக சொல்லி மற்ற இனம் காமங்கள் மாற்று எம்பெருமானுடையதான கைங்கரியத்திற்கு எம்பெருமானே பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று வேறு விஷயங்களிலே ஈடுபட வேண்டாம் என்பதாகத்தானே நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு தெரிவித்தாள். இன்று பலஸ்ருதி. எந்த ஒரு பிரபந்தத்திற்கும் இந்த பிரபந்தம் சொல்லுவதனால் ஏற்படக்கூடியதான உண்டாகக்கூடியதான பலஸ்ருதி, அதனுடைய பலன் என்ன, எதற்காக இந்த பிரபந்தத்தை நாம் சொல்லுகிறோம் அப்படிங்கிறதான விஷயத்தை ஆண்டாள் இந்த திருப்பாவையுடைய பலஸ்ருதியை இங்கே எடுத்து காண்பிக்கிறாள். இதுவரையில் 29 பாசுரங்களிலே ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நினைத்து இந்த 29 பாடல்களையும் இங்கே பாசுரங்களையும் இங்கே நமக்கு அனுகிரகம் செய்கிறாள். இந்த 30வது பாசுரமான வங்கக்கடல் ஆண்டாளாக இருந்து பாடியவதாக ஒரு விசேஷம் என்பதாக நம்முடைய பூர்வர்கள் எல்லாம் எடுத்து சொல்வார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள திருமுகத்துச் இழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்டாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் இரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி இன்புருவர். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கக்கடல் அப்படின்னாக்க எல்லாருமே இந்த சென்னைக்கு அருகிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான இந்த சமுத்திரத்தை, பக்கத்தில் இருக்கிற சமுத்திரத்தை சொல்லுவா வங்கக்கடல் அப்படின்னு. வங்கம்னா கப்பலுக்கு பேர், கப்பல்கள் செல்லக்கூடியதான சமுத்திரம். அந்த சமுத்திரம்னாக்க க்ஷீராப்தி, அதுதானே கடைஞ்சார் பெருமாள் இல்லையா? பார்க்கடலை கடைந்தார் பெருமாள். கடைந்த மாதவனை கேசவனை. இங்கே வங்கம்னா இன்னொன்றும் சொல்கிறது உண்டு. என்னன்னா இந்த சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடியவன் உழன்று கொண்டு இருக்கக்கூடியதான சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறா. நம்மளாம் சம்சார சாகரம்ன்றா பாருங்க. சம்சாரம் என்கின்றதான சாகரத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடியதான நம் போன்றவர்களுடைய மனதை கடையலாம் பெருமாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மாதவன் அப்படின்னாக்க சாட்சாத்து லக்ஷ்மியுடையதான நாதன் அப்படின்னு. மா அப்படின்னா லக்ஷ்மி, மான்னா பெரியவன் அர்த்தம். ஆனால் இந்த மா அப்படின்னாக்கா லக்ஷ்மியை குறிக்கக்கூடியதான ஒரு சொல். மாதவனை இல்லையா? மாதவன் அப்படின்னா லக்ஷ்மியை தன்னுடைய வடிவாய் நின் வலமார்பினில்ங்கிறார். அங்கே அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன்கிறார் ஆழ்வார். இந்த மாதிரி லக்ஷ்மியை தன்னுடைய மார்பிலே சதா சர்வ காலமும் வைத்து கொண்டிருக்கக்கூடியவனான பகவான் மாதவனை கேசவனை அப்படிங்கிற. நம்ம ஏற்கனவே சொன்னோம் கேசவன்னா அப்படின்னா அழகான கேசங்களை உடையவன் கேசவன். இல்லை அப்படின்னாக்க கஹா அப்படின்னாக்க பிரம்மா. ஈசன் அப்படின்னாக்க ஈசன். இவா ரெண்டு பேருக்கும் அந்தராத்ம பூதனாக இருக்கக்கூடியவன். அவர்களும் அவெல்லாம் தெய்வம்னு சொல்கிறோமே அப்படின்னா அந்த தெய்வங்களுக்குள்ளே கூட எம்பெருமான் தான் இருக்கிற. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்த பெருமாள் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த மாதிரி பெருமாள் எப்படிப்பட்டவன்னா எல்லாரையும் படைக்கிறான். அவர்களுக்குள்ள அந்தராத்ம பூதனாக எம்பெருமான் இருக்கிறான் இல்லை? பிரம்ம ருத்ராதி சர்வாத்மாக்களுக்கும் அந்தராத்ம பூதனாய் அப்படிங்கிற சொல்லச்சு. எல்லாருக்கும் அந்தராத்ம பூதனாக இருக்கக்கூடியவன் ஈஷா கேசவன் அர்த்தம். கேசவன்னா அப்படிதான். வேற ரெண்டு பேருக்கும் அந்தராத்ம பூதனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். கேசவனை திங்கள் திருமுகத்து இழையாறு சென்றிரஞ்சி. நன்றாக அழகான திங்கள் அப்படின்னாக்க சந்திரனை போன்ற வதனத்தை உடைய, முகத்தை உடைய, அழகை உடையதான இழையார் பெண்கள், அழகான இடையை உடையதான பெண்கள் இழையார் சென்று இறைஞ்சி. என்ன சென்று இறைஞ்சா அப்படின்னா அங்கு அப்பறை கொண்ட வாற்றை போய் வள்ள இறைஞ்சி என்ன பண்ணா? இந்த ஆய்ப்பாடி தீர்மைகள் நம்ம இந்த 29 பாசுரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க அங்கு அப்பறை கொண்டவாற்றை எம்பெருமானிடத்திலே இந்த கைங்கரியத்தை பெற்றார்களே அந்த வைபவத்தை, அந்த விஷயத்தை, அங்கப்பறை கொண்டவாற்றை அது அந்த விஷயத்தை அணிபுதுவை பைங்கமல தண்டெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன. தன்னை சொல்லிக்கிச்சே என்ன சொல்லிக்கிறா அப்படின்னாக்க பட்டர் பிரான் கோதை அப்படின்னா இந்த பறை கொண்ட கைங்கரியத்தை பெற்று இவர்களெல்லாம் உய்ந்தார்களே, இவர்களெல்லாம் பெருமைப்பட்டார்களே, அந்த கைங்கரியம் பெற்றதான அந்த விஷயத்தை யார் சொல்கிறா அப்படின்னா அங்கப்பறை கொண்டவா அணி புதுவை பைங்கமலத்த. புதுவை அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அர்த்தம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடியதான பெரியாழ்வாருடைய மகளான தான். என்ன பெரியாழ்வார் தான் இவருக்கு எல்லா விதத்திலேயும் ஆச்சாரியன். தகப்பனார் மட்டுமல்ல ஆச்சாரியன். ஏன்னா கிருஷ்ண பக்தி ஏற்படும்படியாக இவளை செய்தவரே. மற்ற இனம் காமங்கள் மாற்று. இவருடைய காமங்களை, இவருடைய ஆசையை எம்பெருமானிடத்திலே மாற்றிய பெருமை இவருடைய தகப்பனாரான பெரியாழ்வாருக்கு அதிகப்படியாக இருந்ததினாலே இவள் அணி புதுவை பைங்கமலத் தண்டரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன அப்படிங்கிறார். நம்மளாம் போட்டுக்கிறோம் இல்லையோ? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் பேரை முன்னால் போட்டுப்பா இல்லையா? பின்னால் போட்டுப்பா. முதல்ல நம்ம போட்டுப்பா.
இல்லையா? வைதேகி சீனிவாசன் அப்படின்னா சீனிவாசன் வந்து ஒன்று அப்பாவாக இருக்கணும், இல்லைன்னா அம்மாவாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க ஐயோ, இதெல்லாம் நம்ம பின்னால் போட்டுக்கிறோம். ஹஸ்பண்டாக இருந்தாலும் பின்னால் தான் இருக்கணும், தற்காலத்தில் அப்பாவாக இருந்தாலும் பின்னால் தான் இருக்கணும். ஆனால் ஆண்டாள் பாருங்க, அவள் விசேஷம் இல்லையா? அந்த நாளில் அவள் என்ன பண்ணான்னா, பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படின்னா, கோதை அப்படின்னாக்க அதே தான். நம் போன்ற பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இவருடைய அவதாரம் நிகழ்ந்து தானபடினாலே அவளுக்கு கோதான்னு பேர். கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. இது வெறும் தமிழ் கிடையாது, சங்கத்தமிழ் மாலை அப்படிங்கிற. மாலைன்னா அப்படின்னா பூமாலை, பாமாலை இல்லையா? பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படிங்கிற. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்திசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை அப்படிங்கிற. அந்த மாதிரி இது ஒரு பாமாலை அப்படின்னா பாக்களாலே செய்யப்பட்டதான மாலை. ஏன்னா ஏற்கனவே இவ பூமாலை அணிஞ்சுட்டு எம்பெருமான் அங்கே திரும்பி அணிஞ்சிட்டான் இல்லையா? ரங்கமன்னார் என்ன பண்ணார்னா, ஆண்டாள் அனுபவித்த தான் சாற்றி கொண்ட மாலையை அங்கே அவர் சொல்கிறார், தாழ் ஒன்றில்லாமரை தாழ்ந்து தலைமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் அப்படிங்க. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலை எது அப்படின்னா சூடி கொடுத்தவள் இவளால். அதனால தான் சூடி கொடுத்த நாச்சியார்னு பேர். தான் சாத்தின மாலையை எம்பெருமான் சாற்றிக்கொள்ளும்படியாக பண்ணின பெருமை. அதோட இல்லை, அது வெறும் அது புஷ்ப மாலை, பூ மாலை. இது என்னென்ன, இது பாமாலை. சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு. 30 தப்பாமே அப்படின்னா ஒரு தப்பு கூட இல்லாத அப்படின்னு அர்த்தமா அப்படின்னாக்க, இதிலையாவது இந்த 30 பாசுரத்தையாவது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் சொல்ல வேண்டும். இங்கு இப்பரிசுரைப்பார். இந்த பாசுரத்தெல்லாம் இங்கே ஒழுங்காக சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன பலன்? அதுதான் பலஸ்ருதின்னு நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா, தப்பாமை இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்று. செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் பெருமானுடையதான யார் அப்படின்னா செங்கன் திருமுகத்து. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவனான எம்பெருமான் திருமுகத்து. அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருமுகமானது எப்படி நமக்கு இருக்கும், மலர்ச்சியாக இருக்கும். நம்ம இந்த 30 பாசுரத்தையும் சொன்னோம்னாக்க திருமுகத்து செல்வத்து. அதனால் என்ன ஆகுதுன்னா, பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றது. பெருமாள் மகிழ்ச்சி ஆறாம். இந்த 30 பாசுரம் எத்தனையோ இருக்குது விஷயங்கள் சொல்கிறதுக்கு, அதெல்லாம் சொல்லணும்னு இல்லை. இந்த 30 பாசுரத்தை சொன்னாலே பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 5 5 × 5 + 5 30 5 25 30 கோதை தமிழ் 5 5 அறியாத மானிடரை பையன் சுமப்பதும் வம்புன்னா. அந்த மாதிரி இல்லாமல் எப்படி இருக்கணும் இது அப்படின்னா, தப்பாமே சொன்னோம்னாக்கா என்ன ஆகுதுன்னா, செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று அப்படின்ற நல்ல தோள்களை உடைய எம்பெருமானுடையதான அந்த நல்ல பனைத்த தோள்களை உடைய எம்பெருமான் திருமாலால், திருமால் எம்பெருமான்னாக்க அப்படிப்பட்டதான திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லாவிடத்திலேயும் அவனுடைய அனுகிரகத்தை பெற்று இன்புருவர் அப்படின்னா. இன்புருவர்னாக்க இந்த லோகத்திலையும் இன்புருவலாம். எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று, திருவருள் பெற்று எங்கும் இன்புருவர் அப்படிங்கிற எம்பெருமானுடையதான திருவருளை பெற்றுண்டவா இந்த பாசுரத்தை சொல்லி திருவருள் பெற்று எங்கும் இன்புருவர் அப்படின்னாக்க இந்த லோகத்தில் இருக்க தேவும் நமக்கு ஒரு சாஸ்வதமான அனுகிரகம் கிடைக்கிறது. பகவானுடைய அனுகிரகமும் ஆண்டாளுடையதான அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கணும். பெருமாள் மாத்திரம் அனுகிரகிச்சுட்டால் போகாது. பாசுரத்தை சொன்னவா யார்? ஆண்டாள். ஆண்டாளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இங்கே மாத்திரமா அப்படின்னா இங்கேயும் கிடையாது. பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. ஸ்ரீவைகுண்டத்தில் போனாலும் சுவாமி தேசிகன் சொன்னேன் என்ன, பல்லாண்டே அங்கேயும் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னா, ஏதத் சாமகாயம் நாஸ்தே அப்படிங்கிறது வேதம் என்ன சொல்லு, உபநிஷத்தை என்ன சொல்லிட்டு அங்கே என்னடா நடந்துருக்கு ஸ்ரீவைகுண்டத்துலன்னா, ஏதத் சாமகாயம் நாஸ்தே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சாமவேதம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவாள்லாம். ஆனால் சுவாமி தேசிகன் என்ன சொன்னார், சாமகானமும் சொல்கிறா, பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னுட்டு தமிழையும் அங்கே சொல்லிட்டு இருக்கான்ட்டு. என்னமோ தமிழ்லாம் நம்ம இப்போ இருக்கிறவாள்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நாம தான் தமிழை வளர்க்குறோம்னு சொல்கிறோம். கிடையாது. தமிழாக எல்லாரும் ஏற்கனவே வளர்த்த தமிழ் தான் அது. அங்கேயும் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துலேயும் என்ன சொல்கிறான்னா, பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. தகப்பனார் சொன்னதான பல்லாண்டை அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அதே போல் இவர்கள் இங்கே திருப்பாவையை இங்கே சொன்னவர்கள் மகிழ்வருவர் மற்றும் இல்லாமல் வைகுண்டத்திலேயும் போய் என்னன்னா இன்புற்று மகிழ்ந்து அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்பதாக சொல்லி இந்த பலஸ்ருதியை ரொம்ப அத்புதமாக ஆண்டாள் நமக்கு அனுகிரகிக்கிறார். இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிற இந்த திருப்பாவையுடைய 30 பாசுரத்துடைய 29 பாசுரத்துடைய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, எம்பெருமானுக்கு நாம் அடிமை அப்படிங்கிறத எண்ணம் நமக்கு வரணும். எம்பெருமானுடைய அந்த கைங்கரியத்தை ஒரு பிரயோஜனத்தையும் நாம் இச்சியாமல் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிறது பண்ணோமாயானால் எம்பெருமானுடையதான அனுகிரகம்
பரிபூர்ணமாக எல்லோருக்கும் ஏற்படும் 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 என்பதாகத்தானே இந்த பலஸ்ருதியுடன் சொல்லி ஆண்டாள் இந்த திருப்பாவை என்கின்றதான இந்த உயர்ந்ததான வேதம் அனைத்துக்கும் வித்தான இந்த விஷயத்தை தலை கட்டுகிறாள் என்பதுடன் நாமும் இவற்றை மார்கழி மாதம் மட்டும் அனுபவிப்பது அப்படி என்பது இல்லாமல் எல்லா காலங்களிலேயும் சர்வாவஸ்தைகளிலேயும் சர்வ காலங்களிலேயும் இந்த திருப்பாவையை நாம் சொல்லிக்கொண்டே வந்தோமேயானால் இது லோகக்ஷேமத்திற்கான ஒரு பிரபந்தம், இது ஒருவனுடைய அறிவு தீட்சண்யத்திற்கான ஒரு பிரபந்தம், இது மக்களுடைய நல்வாழ்விற்கான ஒரு பிரபந்தம் என்பதாகத்தானே பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறபடியினாலே இதை நாமும் அனுபவித்து நானும் சொன்னேன் நமனும் உரைமீன் அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம், மற்றவர்களையும் சொல்ல வைத்து அதற்காக ஏற்படக்கூடியதான அந்த பலனை எல்லோரும் அனுபவிக்கும்படியாக அந்த எம்பெருமானான கண்ணன் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. शतमकमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अडकविनिकिताभिस्रग्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोधा विष्णुचित्तात्मजानः.